தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பிரசன்ட் மீடியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படங்கள்லையுமே என் கூடவே இருந்திருக்கீங்க. ஸோ இந்த படத்துலையும் கூடவே இருந்து இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கடைசியில் அந்த ஏவி போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பழனிசாமி, ரொம்ப நன்றி. இருந்தாலும் அதில் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து எதெல்லாம் போட்டால் எனக்கு வந்து அப்படின்னு எனக்கு தோணுமோ அங்கேருந்து ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா. வெரி நைஸ். வெரி முடிச்சோடனே ஒரு அரை மணி நேரம் நம்ம 2 பேரும் பேசிட்டு போவோம். ஏன்னா மெமரிஸ் நிறைய ரீகலெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வசந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பொன்ராம் சாருக்கு நன்றி, மிஷ்கின் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இவங்க 3 பேருமே நிறைய ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ லைஃப் டைமுக்கு நான் செலிப்ரேட் பண்ணுவேன் இந்த ஸ்டேஜை. பிகாஸ் அவங்க 3 பேருமே பேசிட்டு போன வார்த்தைகளும் சரி, அவங்க சொல்லிட்டு போன விஷயங்களும் சரி, அவ்வளோ பெரிய பிளெஸிங். ஸோ லைஃப் டைமுக்கு நான் இதை செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி 3 பேருக்கும். அண்டு ஃபஸ்ட் இந்த ஆண்பாவம் பொல்லாதது வந்து இவ்வளோ நல்லா வரதுக்கு காரணமான ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க. ஸோ அவங்கள சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 3 இல்லை 4 ப்ரொடியூசர் இருக்காங்க ட்ரம்ஸ்டிக்கில். ஸோ மணி பிரதரும் ஒரு ப்ரொடியூசர் தான், இந்த படத்தோட சிஓஓ மிஸ்டர் மணி. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிற பிரதர் ரொம்ப நன்றி எங்கள் கூடவே இருந்ததுக்கு. டேரக்டர் நான் சொல்லணும்னு நினச்சது டேரக்டர் வச்சிட்டார். ஆக்சுவலாக ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு டீம் வந்து இரவு பகலாக வேலை பார்ப்பாங்க, நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரொடக்ஷன்லேருந்து எங்களோட சிஓவும் நைட்டு முழுசும் வந்து எங்கள் கூட கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு இருப்பார். நடுநடுவில் எங்களுக்கு வந்து நாங்கள் தோண்டு போகும்போது நல்ல நல்ல ஜோக்குகளாக போட்டு எங்கள் கூட ஜாலியாக இருந்தார். ஸோ மணி பிரதர் தேங்க்ஸ். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ரொடியூசர் இருந்தாவே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், 4 ப்ரொடியூசர்ன்ட்டு. ஆனால் அந்த கஷ்டமே எங்களுக்கு இல்லாமல் எங்களை ஹாப்பியாக வச்சுருந்த ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் டீம் கிட்ட கேட்பேன் சார் எப்பயுமே, இந்த என்விரான்மெண்ட் ஜாலியாக இருந்தால் தான் படம் நல்லா வரும், அந்த ஹாப்பினஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே ப்ரொடியூசர் எங்கள் கூட இவ்வளோ ஜாலியாக ட்ராவல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐ நெவர் ஃபர்கெட் கோயம்புத்தூர் ஈவினிங் சார். தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். ஸோ இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த படத்தில் வந்து கையெழுத்து போடும்போது கூட நான் என்னோட ப்ரொடியூசர் சக்திவேல் சாரை பார்க்கவே இல்லை. படம் முடிஞ்சு ப்ரமோஷனோட ஃபஸ்ட்டு டே ஒருத்தர் வராரு. வந்தோடனையும் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னோடனையும் நம்ம எல்லாரையுமே அண்ணனில் கூப்பிடுவோம். அந்த மாதிரி அண்ணன் ஹாய்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அவர் தான் சக்திவேல் சார். சக்திவேல் சார் நீங்களா அப்படி இருந்தது. ஸோ படம் முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ப்ரொடியூசரையும் மீட் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். கொஞ்சம் முன்னாடியே நம்ம மீட் பண்ணியிருக்கலாம் சார். ஸோ விவேக் சார் த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் எல்லாத்துலேயுமே ஐ மீன் ஹீஸ் லைக் ஷோ ரன்னர் மாதிரி இருந்தார் விவேக் சார். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட்டும் சரி, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் சரி, அதுக்கு நன்றி கடனா அக்டோபர் 31 இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை இவ்வளோ நல்லா கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ தொடர்ந்து நிறைய பண்ணுவோம் சார். ஓகே. ஸோ அண்ட் இந்த படம் ஆரம்பித்தது சிவா அப்படின்ற ஒருத்தரோட ரைட்டிங்கில் இருந்து. இதோட பிள்ளையார் சொல்லி போட்டது ஆக்சுவலாக அந்த சிவான்றவர் எழுத ஆரம்பித்தார். ஆனால் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த். ஸோ எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி படம் பண்ணுவோம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஆர்ஜே விக்னேஷ்காந்தோட சேர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த ஆண் பாவம் பொல்லாதது வந்து அவரோட சேர்ல இருந்து தான் ஆரம்பிச்சுது. ஸோ ஆண்களுக்காக ஒரு படம் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ்காந்த் சொல்லி விட்டுட்டாரு. அவர் அதுக்கப்புறமேட்டு சிவான்றவர் அதை கையில் எடுத்துட்டார். ஸோ அவர் எழுதினது தான் இந்த ஆண்பாவம் பொல்லாது அப்படின்ற முழு படம். சிவா ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தார். அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் வர்றதுக்கு ஐ எம் வெயிட்டிங். ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட எழுத்துக்களும் சரி, டைலாக்ஸும் சரி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் அதை வந்து டைரக்டர் கலையரசன் தங்கவேல் வந்து அதுக்கு லைஃப் கொடுத்தது யார் அப்படின்னா, அந்த எழுத்துக்கு வந்து ப்ராப்பராக ஒரு லைஃபை கிரியேட் பண்ணது கலையரசன் தங்கவேல். ஸோ ரொம்ப அருமையாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னோட டீம்லேருந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். இதோட நம்மளோட டீம்லேருந்து இது 3வது டைரக்டர். நெஞ்சமுண்டு நேர்வேண்டு ஓடுராஜா படத்துலேருந்து 3வது அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ட் பண்ணுறாரு. நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே முதல் பட டைரக்டர் கிடையாது. எல்லாருமே ஆல்ரெடி டைரக்டராக இருந்து தான் முதல் படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படமும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு முதல் பட இயக்குனர் எடுத்த மாதிரி இருக்காது. ஆல் த வெரி பெஸ்ட் கலை. ஸோ அடுத்து என்னோட ஜீனி சித்துக்குமார். நான் ஒரு ஜீனின்னு ஏன் சொல்லுவேன்னா, ஒரு படத்தில் என்னென்ன சுச்சுவேஷன் வருதோ அதுக்கு நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு என்ன கேட்டாலுமே அதை வந்து அவர் கொடுத்துருவார் அவரோட ஸ்டுடியோலேருந்து. லவ் யூ ஸோ மச். ஸோ ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரையுமே ரொம்ப ஜாலியாக நமக்கு வேணுன்றதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம மேலே இருக்கவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கடுத்து நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் என்னோட
அதான் இப்போ மாளவிகா சொன்ன மாதிரி இந்த உருகி உருகின்றது வந்து கிட்டத்தட்ட அட்ரஸ் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அந்த சாங்கை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த படத்தில் ஜோடி பொருத்தம் பாட்டும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாக நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தில் சித்துக்குமாருக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சரி, அவர் பண்ணுற பாடல்களுக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இந்த படம் அந்த மாதிரி இருக்காது. கம்ப்ளீட்டாக வேற ஒரு அட்டெம்ப்ட், கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் கலருக்குள்ளார சித்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்குள்ளார நிறைய ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சித்துவோட ஒர்க்குக்கு அவன் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ அப்படி நீ பெருசாகிறது இந்த படத்துலேருந்தே ஆனினா அது பெரிய ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சித்துவோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒன்றா ரொம்ப கமர்ஷியலாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அடுத்ததாக மாத்தேஷ் அண்ணன். ஸோ இந்த குரூப்புக்குள்ளார எல்லா பாய்ஸ் கேங்லேயும் இருக்க மங்களம் சார் மாதிரி இந்த பாய்ஸ் கேங்கில் இருந்த மங்களம் சார் வந்து மாத்தேஷ் அண்ணா. ஏன்னா எங்களுக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் போவோம். ஆனால் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே திடீர்னு எங்களுக்கு ஒன்று தோணும், அதை போய் கேட்போம். ஆனால் இப்போ அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் அப்படின்றனால நாங்கள் திடீர்னு ஏதாவது கேட்டோம்னா கூட டக்குன்னு அவரால் பண்ண முடியும். ஆனால் பண்ண முடிஞ்சாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எதுக்கு அது வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மாத்தேஷ்னா ஒரு தடவை கூட நோ சொன்னதே கிடையாது. பண்ணிடலாம் அப்படின்றவாரு. சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை பண்ணியும் கொடுத்துட்டு போவார். இந்த படம் இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ சீக்கிரமாகவும் எடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் மாத்தேஷனா தான். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தொடர்ந்து நிறைய பண்ணுவானே, சூப்பராக பண்ணுவானே. ஸோ இந்த படத்தோட விஷுவல் வந்து இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம். ஆனால் அது சும்மா ஜோக்காக சொன்னேன், நான் ஒரு சைடு எனக்கு லைட் வைக்கல அப்படின்ட்டு. அதை அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக எங்களை காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாத்தேஷனா. மாத்தேஷனோட ஒர்க்கை தாண்டி எனக்கு மாத்தேஷன்கிட்ட ரொம்ப பிடிச்சது, நம்ம வந்து இந்த ஷூட்டிங் டைமில் வேலையை தாண்டி நமக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த கேமரா கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சுற்றி நின்று பேசுவோம்ல. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்பில் நம்ம நின்று ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். மாத்தேஷன் அங்கே இருந்தாருன்னா அங்கேருந்து வர்ற ஸ்டோரிஸ் வந்து நமக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நின்று பேசின வெட்டி கதைகளை ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் நான். ஸோ வெட்டி கதைன்னு பேரே வச்சிருக்கக்கூடாதுங்க, கதைகள் தான் சொல்லணும். ஸோ நாங்கள் பேசின நிறைய கதை வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நிறைய மெமரிஸ், நிறைய மொமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்டு கேஜி வருண் பிரதர் எல்லாருமே வந்து மேலே வந்து நம்ம புத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் என்னெல்லாம் பண்ணணுன்றத எல்லாருமே மேலே வந்து பேச்சுவாக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே கேஜி வருண் வந்து இந்த படத்தோட எடிட்டர். அவர் எடிட்டர் மட்டும் இல்லை, முதல்ல அவர் லான்ச் ஆனது வந்து ஒரு ஹீரோவாக. ஸோ ஒரு ஹீரோ அண்ட் டைரக்டர். ஸோ கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் நீங்கள் டைம் இருந்தால் யூடியூப்பில் பாருங்கள். அதை வந்து அவர் டைரக்ட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு ஹீரோவும் அதில். ஸோ ஒரு ஹீரோ ஒரு டைரக்டரை வந்து எடிட்டராக மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்டைம்ஸ் தோணும். ஸோ ஜோவில் வந்து அவர் எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த படத்துலையும் வந்து ஆண்பாவம் புல்லாததுலேயும் வந்து ஒரு எடிட்டராக பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் தீபாவளி முடிஞ்சிருச்சு, யார் பட்டம் சொல்லிக்கிறது. ஓகே, ஸோ இந்த படத்துலையும் வந்து எடிட்டராக பண்ணியிருக்காரு. நாட் ஒன்லி எடிட்டர், இந்த படத்தோட இன்னொரு கோ டைரக்டர் அவர். ஸோ எனக்கு வந்து கேஜி ப்ரோ இருக்கார் அந்த டீமில் அப்படின்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு நான் முழுசாக நம்புவேன். அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் as I always said, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இன் மை டீம் கேஜி வருண் பிரதர். கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் உங்களோட கோல் அடையிற மாதிரி டைரக்டராகவும் ஹீரோவாகவும் பார்க்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன். ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஐயா. உட்காருங்க. ஓகே, ஸோ மீவின் வினோத் சார் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். ஸோ அவரோட கலர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப 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 அழகாக இருந்தது. அவர் பின்னாடி பண்ணியிருந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்டார் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அவர் பண்ண ஒர்க்கில். ஸோ இந்த படத்தில் மீவின் சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரே பார்க்குறதுக்கு ஸ்டார் மாதிரி இருப்பார். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அதான் இங்கே இந்த டீமுக்குள்ள விளையாட்டுத்தனமாக இருந்தது. இந்த கேரக்டருக்கு யாரும் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்படி திரும்பினோடனே யாராவது நின்னாங்கன்னா உடனே நடிக்க வச்சுருவோம். அந்த மாதிரி மீவின் சார் வந்து ஒரு ஷாட்டில் வருவார். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார். மீவின் சார் தேங்க்யூ ஸோ மச். அடுத்து மீனாட்சி, ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஸ்வீட் ஆர்ட் ஷூட்டில் இருக்கும்போது அவங்க காஸ்டியூம் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க. ஸ்வீட் ஆர்ட் ஷூட்டில் இருக்கும்போது காஸ்டியூம் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க. வரும்போது அவங்க சில காஸ்டியூம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வரும்போதே நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் ஸ்வீட் ஆர்ட்டில் போடுறேனே, இந்த படத்தில் இது வேண்டாமே அப்படின்னு. அவங்க இப்படின்னு பார்த்தாங்க, நான் இதெல்லாம் தான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இல்லை நான் இதில் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் கிட்டத்தட்ட மதராகவும் இருந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க.
ஏன்னா இது இது கிட்டத்தட்ட ஒரு பாய்ஸ் கேங் இல்லை, சுற்றி பசங்களாக இருக்கும்போது அந்த அந்த குரூப்புக்குள்ளார ஒரே ஒருத்தவங்க ஹீரோயின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சில விஷயங்கள்லாம் நம்மளால போய் கன்வே பண்ண முடியாது. அது எல்லாத்துலேயுமே எங்களோட மொத்த டீமுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் பாலமாக இருந்தது வந்து மீனாட்சி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே சொல்லிட்டேனா? ஸோ படத்தோட மொத்த ப்ராசஸில் அதோட எண்டு ப்ராசஸான சவுண்டு, ஸோ அந்த சவுண்டு ஒர்க் பண்ண ராஜா பிரதர் அண்ட் சதீஷ் பிரதர் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ அவங்க கிட்ட தான் படம் இருக்குது, இன்னும் சூப்பராக கொண்டு வரணும். அண்ட் டிஐ ஒர்க் பண்ண பாலாஜி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிற ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த படத்தை பெருசாக கொண்டு போய் சேர்க்க போகிறது அவங்க தான். ஸோ இப்போ படம் அவங்க கிட்ட தான் இருக்குது, அதை இன்னும் பெருசாக இன்னும் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ் சினிமாஸ்க்கு சொல்கிறேன். படம் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களோட டீம்லேருந்து வெளியில் போய் ஒருத்தவங்க பார்த்து சொன்னது ஏஜிஎஸ் தான். ஸோ அங்கேருந்து மொத்த டீமோட நம்பிக்கையே வேற ஒன்றா மாறிச்சு. அதுக்கு ஏஜிஎஸ் சினிமாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிந்தனை, தேங்க்யூ ஸோ மச், ஐ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ, நன்றி. அண்ட் இந்த படத்தோட கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் அத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு நான் வந்து டான்ஸ் ஆடிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு படத்தில் எல்லா படத்துலையுமே ஒரு பாட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அத்தானுக்கு வந்து நிறைய கீழே நல்லா ஆடி இருக்கேன்னு சொல்லி கமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அசார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆண் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆண் தான் பாவம் அப்படின்னு தான் இந்த படம் பேசியிருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளார ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து மட்டும் பேசாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஆண் பாவம் ஏன் பாவம் அப்படின்றத பேசிட்டு முடியும் போது அதோட நிறுத்தலை. ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளார இதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு ரொம்ப சின்னதாக இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்ற திருப்தியோடு நீங்கள் வெளியில் போகலாம். அண்ட் வெளியில் போய் இந்த படம் நல்லா இருக்குது, நீ போய் தேட்டரில் பாருன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்கும். அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர், ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருமே குடும்பத்தோடு போய் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட், நல்ல பேர். அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஜே விக்னேஷ்காந்த். இந்த படத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் முதல் முறையாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் நடித்திருக்கிறார். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சார் வரேன் சார். ஸோ ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். இந்த கேரக்டர் சொன்னோன்னே அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இந்த படத்தில் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து ரொம்ப சின்ன கேரக்டர்லாம் பண்ணல, அது கிட்டத்தட்ட இன்னொரு ஹீரோ இந்த படத்தில். ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ்காந்த். நானே இந்த வார்த்தையை என் வாயில் சொல்லுவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அட் ஜென்சன் பிரதர். ஸோ இந்த டீமில் இந்த கேங்கில் சேர்ந்த இன்னொரு ஆள் ஜென்சன் தான். ஐ ஹாப்பிலி வெல்கம் டு யூ இன் டு திஸ் கேங். ஓகே, ஸோ சச் அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். நிறைய இடத்துல அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிச்சிருக்கேன். இந்த படத்தில் பக்கத்தில் நின்று ரசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டீமுக்குள்ளார வந்ததுக்கு. அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தேட்டரில் October 31 பாருங்கள், அப்படி ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் ஷீலா வந்து இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மாளவிகா ஒரு ஹீரோயின்னா, ஷீலா வந்து இன்னொரு ஹீரோயின். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ரொம்ப நீடடாக இருந்தது, அதை ரொம்ப சூப்பராகவும் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அப்பாவாக நடித்த சார் பாண்டியன் சார், ராஜா ராணி பாண்டியன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் கூட நடிக்கும் போது தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டராகவும் நம்ம இன்னுமே ஷேப் ஆகும். ஸோ உங்கள் கூட நடித்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார். வெங்கடேஷ் சார் அவர் ஃப்ரேமில் நிற்கும் போதே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு வெங்கடேஷ் சார், அதை வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வெங்கடேஷ் சார், அப்புறம் ரேஷ்மி மேம், ஆல்ரெடி என்னோட படங்களில் வரிசையாக அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படத்துலையுமே அவங்க கூட நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உமா மேம் வந்து ஹீரோயினோட அம்மாவை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அங்கங்கே வந்தாலுமே அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரையும் அந்த சீனையும் சூப்பராக ப்ரூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அனிருத், ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்டார். இந்த படத்தில் ரொம்ப சின்ன ரோல் தான், அதுக்கு பிராய்ச்சித்தமாக நான் அடுத்த படத்தில் வந்து பெருசாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். என்னோட தம்பியாக நடிச்சிருக்காரு அனிருத். ஸோ தேங்க்ஸ் அகெயின் உனக்கும். அண்ட் லாஸ்ட்டாக மாளவிகா மனோஜ். ஸோ இந்த படத்தில் என்ன ரொம்ப ப்ரௌடாக ரியாக்ட் பண்ணிங்களா? ஓகே, லாஸ்ட்டாக மாளவிகா மனோஜ். ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களை காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விக்கியும் டிசைட் பண்ணும்போது விக்கி தான் அந்த கால் எடுத்தான். இல்லை இதில் டயலாகாக வந்து ஈக்குவலாக இருக்குது,
2 பேருமே நிறைய பேசி நடிக்கணும் அப்படிங்கும்போது அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் எங்களுக்கும் அது தோணுச்சு, ஆமாம் ஒரு ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆடிஷன்லேயே அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தில் நிறைய மெமரைஸ் பண்ணி அந்த சீனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி, ஐ மீன் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ், ஈக்குவலாக நிறைய பேசி நடிக்கணும், தமிழ் பேசி நடிக்கணும். ஸோ அந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் தாண்டி அவங்களோட முழு எஃபர்ட் தான் அந்த சக்தின்ற கேரக்டர் வந்து இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ நல்லா அந்த கேரக்டருக்கு லைஃப் வந்திருக்குன்னா அது அவங்க போட்ட எஃபர்ட் தான். இதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னா நேரத்துக்கு வர்றது, கரெக்டாக ரெடி ஆகிடுறது, அதெல்லாம் என்னை பொறுத்தளவு டிசிப்ளின் கிடையாது. டிசிப்ளின்னா இது ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரை கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்றதான் ஒரு ஆர்டிஸ்டோட டிசிப்ளின். ஸோ நான் அதை தான் பிலீவ் பண்ணுவேன். அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட இருக்குது. அடுத்தடுத்த படத்துலையும் அதே மாதிரி கிடைக்கிற கேரக்டர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் உங்களோட சக்ஸஸ் எல்லாமே வந்து ஜோவோட டீமுக்கு சேரும். ஸோ அந்த சக்ஸஸ் வந்து ஜோ டீமோடது. ஸோ அதனால் கீப் இட் அப். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஃபுல்லாக வந்து நம்ம ஜோ முடிச்சுட்டு ஸ்வீட்டாட்டு முடிஞ்சு ஆண்பாவம் பொல்லாததுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க ஜோ முடிஞ்சு தெலுங்குக்கு போய் மலையாளம் போய் இப்போ திரும்பி தமிழுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ த ஹோல் டீம், ஏடிஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஹரிஷ், லோகன், ஷாரோன், அதிலன், ஸோ எல்லாருக்குமே எல்லாருக்கும் விஸ்வா, ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அருண் பாண்டியன், ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ எப்பயுமே எனக்கு வந்து படத்துலன்னு இல்லை, ஓவராலாகவே எனக்கு இந்த ஏடி க்ரூ கூட தான் ஃபஸ்ட்டு நல்லா பாண்டு கிரியேட் ஆகும். இந்த படத்தில் அப்படி நடக்கலை. கடைசியாக தான் அவனுங்க என் கூட ஃப்ரெண்ட் ஆனானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க இனிமேட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான். அண்ட் இந்த படத்தோட ஐ மீன் இப்போ இந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பண்ணுது தானே. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு பெரிய மேஜர் ரோல் பண்ணுது. ஸோ இந்த படத்தோட ஆல்பமை வாங்கின சரிகமா நிறுவனத்துக்கு என்னோட நன்றி. அண்ட் எப்பவுமே எனக்கு கூடவே இருக்க ஹாட் ஸ்டாருக்கும், ஐ மீன் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கும், ஸ்டார் விஜய்க்கும் என்னோட நன்றி. ஸோ ஜியோ ஹாட் ஸ்டாரில் வரும், ஆனால் அதுக்கு முன்னாடி தேட்டரில் வருது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒருத்தரை வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன். சுத்தி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்ன முடிவு பண்ணாலுமே, நான் என்ன பண்ணாலுமே என் கூடவே இருக்கிறதுக்கு சுத்திக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ ஸோ மச். இது ஆண்பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இந்த படத்தில் சொல்லியிருந்தாலுமே இதில் ஒரு சில விஷயங்கள் ஆமாம் என் வாழ்க்கையிலேயும் நடக்குது தான். ஆனால் இந்த படத்தோட இது வந்து சுத்திக்கு மட்டும் இல்லை, சுத்திக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் என்னோட மனைவிக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாரோட மனைவிகளுக்கும் சொல்கிறேன், இந்த படம் பார்க்கும்போது உங்கள் யாருக்குமே எங்கள் மேலே கோவம் வராது, இருக்க லவ் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஏன்னா இந்த படத்தில் எண்டில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோமோ அது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் கன்ஃபார்மாக. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக மீடியா நண்பர்களுக்கு, நீங்கள் சொன்னது எனக்கு கேட்டுச்சு, அந்த பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கும்போது நாங்கள் தான் பாவம் அப்படின்னு. ஆமாண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்துச்சு. முக்கியமாக சுட்டி டிவி கபிலன் சார், கலிலூர் ரஹ்மான் சார், அவங்க எல்லாருமே ட்ரெய்லர் ரொம்ப மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அவங்க சார்பாக அவங்களுக்கு நன்றி சொல்கிறது மூலமாக அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். படமும் உங்களை ஏமாத்தாதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாத்திட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்படியே நான் நன்றி உரை தான், ஆனால் அதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். டக்குன்னு சொல்லிடுறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக மிஸ்கின் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் பெரிய 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 ஃபேன் சார். சொல்லாமல் உங்ககிட்ட வந்து நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை. நீங்கள் சொன்னதுனால தான் டேவிட் மேமட் எனக்கு அறிமுகம், நீங்கள் சொன்னதுனால தான் 7 சாமுராய் எனக்கு அறிமுகம். நீங்கள் சொன்ன எல்லா புத்தகத்தையும் வாங்கி தேடி படிச்சிருக்கேன் சார். அவ்வளோ பெரிய ஃபேன். என் வீட்டில் வந்து அந்த ஒரு தனி லைப்ரரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணமும் நீங்கள் தான். அந்த வகையில் இயக்குனராக நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார். நான் இங்கே இயக்குனராக நிற்கிறதுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார். ஸோ இந்த கதை வந்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு அண்ணா விக்கி சொன்ன மாதிரி பாலா அண்ணனும் அவங்கெல்லாம் ஸ்பார்க் சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் இதை வந்துட்டு திரைக்கதையாக எழுதிட்டாரு. ஒரே மாதத்தில் எழுதினாப்புல. ஒரே மாதத்தில் எழுதிட்டு அவர் வந்துட்டு அந்த படத்தை இயக்கியிருக்கலாம். ஏன்னா அவரும் ஒரு இயக்குனர் தான். இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கலை இதை பண்ணட்டும் அப்படின்னு எனக்கு விட்டு கொடுத்த சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுதான் விதை, அங்கே ஆரம்பித்தது தான். அவர் அதை பவுண்டாக கொண்டு வந்து கொடுத்தது தான். அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டப்ப, பிரதர்
இந்த கதை உங்களோடது, இதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் வரவே மாட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னார். நான் அவர் கொடுத்த பக்கங்கள் ஒரு 120 பக்கங்கள் 90 பக்கங்களாக மாற்றி சில வசனம்லாம் மாதிரி கொண்டு போய் நான் இதை படிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் இது உங்களுது, கம்ப்ளீட்டாக உங்களுது அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து என்னை கைட் பண்ண சிவகுமார் முருகேசன் சார், அவருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. இந்த இடத்துல அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அடுத்து சரி ஓகே ஹீரோவா யாரை எடுக்கலாம் அப்படின்னு 2 படத்தில் வரும் தெரியுங்களா, தேல்பத்ரி சிங் அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னே அங்கே ஒரு ஆட்டோ நிற்கல, அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆட்டோ எங்கள் ரியோனம் தான். வேற ஆப்ஷனே கிடையாது. அவரை நாங்கள் வெளியவும் விட மாட்டோம், டேட் இருக்கோ இல்லையோ நாங்கள் போய் அங்கே குத்த வச்சு உட்காந்துக்குவோம். அண்ணன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு பண்றீங்களாலாம் கேட்கல, பண்றீங்க அப்படின்னு போய் உட்காந்துக்கிட்டேன். அவர் வாங்கி படிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் உள்ள வந்தார். அவர் நிறைய கிரியேட்டிவ் இன்புட்ஸ் கொடுத்தாரு. அது ஒரு 3 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் என் கூடவே இருந்தார். எல்லா விஷயங்களையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவர் ஹீரோ மட்டும் இல்லை, ஒரு கோ டைரக்டர் தான். சொன்ன டைமுக்கு வந்துடுவார். காலைல 8 மணிக்கு ஷார்ட்னா 7:30 7:45 வந்துடுவாங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு போட்டி நடக்கும், யார் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு. முக்கால்வாசி மாளவிகா தான் ஜெயிப்பாங்க. அவங்க சொன்ன டைமுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ரியோனே வந்துடுவார், அந்த இடத்துக்கு வந்துடுவார். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரியோனால தான் எங்கள் டீமில் இருந்த 4 பேர் இன்னைக்கு இயக்குனராக இருக்காங்க. ஸோ அவரை மென்ஷன் பண்ணாமல் இந்த இடத்துக்கு அடக்கவே முடியாது. கார்த்திக் வேணுகோபால் சார் என் குரு, அவர்கிட்ட வேலை பார்த்த 4 அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்னைக்கு டைரக்டர். அப்போ பார்த்துங்க அவர் எவ்வளோ நல்லா எனக்கு எங்கள் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருப்பாரு. நான், டியூட் விக்கி, சுனித் சுகுமார் இங்கே வந்திருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஜோ படத்தோட இயக்குனர் ஹரிகரன் ராம், 4 பேர்த்துக்கும் அவங்க வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு. ஒரு சீனெல்லாம் எங்களை வந்துட்டு எடுக்க சொல்லுவார், எடுக்க வந்துட்டு பின்னாடி இருந்து திருத்துவார், எல்லா இடத்துலையுமே திருத்துவார், எழுதுறதுலேருந்து டிஸ்கஷன்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. ஸோ கார்த்திக் சார் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது நான் அவர் கூட்ட நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எனக்கு டைரக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தான் இயக்குனர், நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஆன் பண்ணி வச்சுட்டு கிளம்புனார். அவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், கலை நீங்கள் டைரக்டர் ஆக போகிறீங்க, டைரக்ட் பண்ண போகிறீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எத்தனை விஷயம் பிளான் பண்ணாலும் அதை விட பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், எப்பவுமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுட்டு எல்லாத்தையுமே கடந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார். சொல்லிடுறேன். மாளவிகா, தேங்க்யூ ஸோ மச் மாளவிகா. இந்த படத்துக்கு மாளவிகா கொடுத்த ஹரிக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த சக்தி கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். தமிழ் பேசி நடிக்கணும், கரெக்டாக உள்வாங்கி நடிக்கணும், ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ரோல் மாளவிகாவுக்கு. சரி யாரை கேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய ஆப்ஷன் வந்தப்போ சஜஷனில் மாளவிகா தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி ஆடிஷன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எனக்கு ஒரு சீனை ஃபுல்லாக ஆடிஷன் பண்ணி காமிச்சாங்க. அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மாளவிகா தான் நம்மளோட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாளவிகா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் குரூப் மாதேஷ் மாணிக்கம் அண்ணன் அண்ட் ஆர்ட் டைரக்டர் மீவின் வினோத் சார், மீனாட்சி, இவங்க எல்லாருமே இவங்க ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த படத்தில் 33 நாள் 34 நாளுக்குள்ள மொத்தமாக ஷூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் மாதேஷ் அண்ணன். சும்மா பம்பரமாக வேலை செஞ்சார். ஒரு நாளைக்கு 2 சீன் 3 சீன் 4 சீன்னால டக்குன்னு வச்சுருக்காங்க. அவங்களோட டீமுக்கு யுவராஜ் ப்ரோ, இவர் இளையராஜாண்ணே, அவங்க அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ணன் ஷார்ட் ரெடியானே, ஏதோ தம்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பயங்கரமாக வேலை செஞ்சாங்க. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச் மாதேஷ்ண்ணே, மீவின் சார், மீனாட்சி எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. சாரி ஜென்சன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களோட எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தீங்கன்னு. எத்தனை தடவை டேட் கேட்டாலும் இன்னைக்கு ஒரு பேட்ச் இருக்குது சார் அப்படின்னு வந்தாலும் உடனே வந்துடுவார். பிரதர் ப்ரொமோஷன் இருக்குன்னா ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னைக்கு டைம் சொல்லுங்கள், உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துடுவார். நிறைய டேக்கு சிங்கிள் டேக்லேயும் பண்ணி கொடுத்தீங்க. நான் அட்வொகேட்னு மட்டும்தான் சொன்னேன், அந்த இதை படித்தார், அட்வொகேட்டாகவே மாறி வந்து நின்னாப்புல. ஒரு ஸ்லாங்கில் ஒரு வித்தியாசம் கொண்டு வந்தார். கண்டிப்பாக லப்பர் பந்தில் பார்த்த ஜென்சன் இதில் இருக்க மாட்டார். ரொம்ப சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி ஜென்சன் ப்ரோ. ஷீலா மேம்னால இன்னைக்கு வர முடியல. ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அவங்க ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க. அதை நான் இங்கே பெருசாக ரிவீல் பண்ண விரும்பல. படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். என்னோட ப்ரொடக்ஷன் டீம், அதுக்கப்புறம் இந்த கதை எல்லாமே முடிச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 33 டேஸில் எந்த இடத்துலையுமே தடைகள் இல்லாமல் இதை முடிக்க முடிஞ்சது அப்படின்னா நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய நம்பிக்கை அது. சக்திவேல் சார்லாம் நான் ஃபர்ஸ்ட் நாள் போய் பார்த்தேன். சக்திவேல் சார் வந்துட்டு அன்னைக்கு கதை கேட்ட அன்னைக்கு இருந்தவர் தான். படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு போட்டு காமிக்கும் போது மட்டும்தான் திருப்பி வந்தார். அவ்வளோ நம்பிக்கை எனக்கு வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சக்தி சார், விஜய் சார் வந்துட்டு
இவ்வளோ கூலான ஒரு ப்ரொடியூசர் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு 3-4 தடவை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வரதே சட்டையர் தான் வரும். அப்புறங்களே படத்தை முடிச்சிருவீங்களா? சாரி 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 அப்புறங்களே படத்தை முடிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீ படத்தை வச்சு நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்களா? எப்போ பார்த்தாலும் சட்டையர் மட்டுமே போட்டு அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுற விஜய் சார், ரொம்ப தேங்க்யூ சார். விவேக் சார் வந்துட்டு எப்படின்னா, எக்ஸிகியூஷன் பார்ட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு போய் நிற்கணும் அப்படின்னா விவேக் சார்ட்ட போய் நின்றுலாம். கடைசியாக சென்சார் வரைக்கும் கூட வந்து நின்னார். வெளில உட்காந்துட்டு, கலை ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இப்படி இப்படி ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறத, ஏன்னா ஒரு 5-6 சென்சார் அட்டன் பண்ணியிருக்காரு. என்னை ஃபுல்லாக கைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த டீமில் இன்னும் முக்கியமான 2-3 பேர் இருக்காங்க ப்ரொடக்ஷனில். நந்தா ப்ரோ, அர்ஜுன் ப்ரோ, எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா என் கூட அதிகமாக குடும்பம் நடத்தின மணி பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இந்த 2 வருஷம் நான் உங்களை ரொம்ப இம்சை படுத்திட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு எனக்கு தான் இம்சை அரசனை கொடுத்துக்கணும். நான் அதிகமாக பேசினதும் மணி பிரதர்ட்டு தான், அதிகமாக சண்டை போட்டதும் மணி பிரதர்ட்டு தான், அதிகமாக சிரிச்சதும் மணி பிரதர் கூட தான். முந்தா நேரத்தில் எஸ்எஃப்எக்ஸ் நைட்டு ஒரு 3-4 மணி வரைக்கும் உட்காந்துருக்கோம். எலி வேணா எலி புலி கேட்குது, என்ன புலிக்கு எதுக்கடா ஒரு சொல்லோட இருப்பில்லையா, அந்த மாதிரி தான் எங்கள் கூடயே தான் உட்காந்துருப்பாரு. காலையில் வரைக்கும் கூடவே உட்காந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப பண்ணி இன்னைக்கு ஒரு ஸ்டுடியோ புக் பண்ணணும்னா டக்குன்னு மணி பிரதருக்கு கால் பண்ணி எனக்கு புக் பண்ணி கொடுத்துருவாரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ. இந்த 2 வருஷத்தில் நீங்கள் எல்லா இடத்துலையும் என் கூட நின்றீங்க, மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். அப்புறம் இதில் முக்கியமாக நடித்த ராஜராணி பாண்டியன் சார், வெங்கடேஷ் சார், உமா மேம், எல்லாருமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்னா ஆக்சுவலாக இவங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும். பாண்டியன் சார்ட்ட ஒரு டயலாக் கொடுத்துட்டா போதும், அதை எப்படி மெருகேற்றுறதுங்கிறது நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சில இடங்களில் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போனேன் உங்களோட நடிப்பை பார்த்து, உங்களோட இம்ப்ரூவைசேஷனை பார்த்து. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டெக்னீஷியன்ஸ் யாரையும் விட்டுற வேணாம் நான் நினைக்கிறேன். ஓகே, சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், பட் நான் எல்லாத்திட்டையுமே சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் டிசைன்ஸில் சந்துரு பிரதர் அண்டு எடிட்டில் மச்சான் கேஜி. அவன் என்னென்னா, எனக்கு எடிட்டர் மட்டும் இல்லை, இதில் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டும் கேஜி வருண் தான். அதை யாரும் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு எல்லா ஷார்ட்டுக்கும் ஸ்டோரி போர்டு போட்டு கொடுத்தது வருண் தான். அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தது வருண் தான். அவனை வீட்டுக்கு அனுப்பாமல் ஒரு 20 நாள் என் வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சான். வீட்டுக்கு அனுப்பிச்சு என்னோட வசதிக்காக என் வீட்டில் உட்காந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டும் சரி, கடைசி டிராஃப்ட்டும் சரி வீட்டில் இருந்தான். இன்றைக்கி அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அவங்க ஊரில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அவங்க குடும்பத்தில். இல்லை மச்சான், படம் ரிலீஸ் ஆக போகுது, நீ இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். கவலைப்படாத, இருந்து உங்க கூட ரிலீஸ் முடிச்சுட்டு வச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாப்பிள்ள. உனக்கான எண்ணம் ரொம்ப ரொம்ப பெருசு. விக்கி சொன்ன மாதிரி தான், நான் அந்த வெற்றியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக காத்துட்ருக்கேன். அண்டு சவுண்ட்ஸில் ராஜ் நல்லையா ப்ரோ, சதீஷ் ப்ரோ வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் நன்றி சொல்கிறத விட சாரி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி ப்ரோ, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பட் அதுக்கான ரிசல்ட் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்குமே அது தெரியும் நான் நம்புகிறேன். அப்புறம் டிஐ பாலாஜி சார், தீபாவளி கூட அந்த மனுஷன் நான் வீட்டுக்கு அனுப்பல. வெரி வெரி சாரி சார். தீபாவளி அன்னைக்கும் போகாமல் இங்கே உட்காந்து எனக்காக ஃபைனல் ப்ராசஸும் எஃப்எம்எஸ் ப்ராசஸும் எத்தனை சேஞ்ச் சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே அதை வேலை பார்த்து கொடுத்த உங்களுக்கும் அஸ்வின் பிரதருக்கும் ரொம்ப 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 நன்றி சார். ப்ரொமோஷன்ஸில் ஒர்க் பண்ண ஜெகன் ப்ரோ, எனக்கு ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சொன்ன நட்புக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க, மறக்கவே மாட்டேன் பிரதர். நீங்கள் இல்லைன்னா அந்த பாட்டு என்னால் எடுத்துருக்க முடியாது. நன்றி நன்றி, தேங்க்யூ. அண்டு டேஸ் ப்ரோ, எடிட்டில் இப்போ நைட்டு 1 மணி 2 மணினாலும் டேஸ் வந்துட்டு எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்த டேஸ், அவனுக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய மியூசிக் டைரக்டருக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடி, ராஜே ஐம் வெரி சாரி. கடந்த 2 வருஷமாக உங்களை தான் நான் ரொம்ப இம்சப்படுத்திட்டேன். மியூசிக் டைரக்டர் ஜீனி பிரதருக்கு வந்துட்டு அந்த ஸ்டுடியோவில் மியூசிக் டைரக்டர் சித்து பிரதர் ஸ்டுடியோவுக்கு 3 பேர்த்துக்கு தான் ஆக்சஸ் இருக்குது. ஒன்று சித்து பிரதருக்கு, இன்னொன்று லக்ஷ்மிகாந்துக்கு, 3வது நான். எப்போ நேரங்காலம் தெரியாமல் போய் அங்கே உட்காந்துருப்பேன். ரொம்ப நன்றி ப்ரோ, எனக்கு உங்கள் வீட்டு பையனை என்னை ட்ரீட் பண்ணீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு சீனியர் இந்த இண்டஸ்ட்ரியில், பட் அப்படிலாம் இல்லாமல் பிரதர் உங்களுக்கு ஓகேனா ஓகே, உங்களுக்கு இல்லைனா இல்லை அப்படின்னு. இவருக்கெல்லாம் எவ்வளோ சேஞ்ச் சொன்னாலும் புன்னுரங்களோட எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க. வெரி வெரி கிரேட்ஃபுல் பிரதர். எனக்கு இந்த படத்தில் எவ்வளோ பங்கு இருக்கோ சவுண்டில் பொறுத்த வரைக்கும் அதை விட ஜாஸ்தி பங்கு உங்களுக்கு தான் பிரதர். நீங்கள் அவ்வளோ எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க, மறக்கவே மாட்டேன். அவரோட டீமுக்கே என்னோட மிகப்பெரிய நன்றி. அவர் இம்சை பண்ண மாதிரியே லக்ஷ்மிகாந்தும், அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அவரோட அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், விக்னேஷ் ராமகிருஷ்ணன் பிரதர், மூவி, இங்கே எல்லாமே என் தம்பி மாதிரி மூவிலாம். அவங்க எல்லாத்துக்குமே பெரிய நன்றிடா தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே,
உங்களோட அனுமதியோட என்னோட டேரக்ஷன் டீம் மட்டும் ஒரு தடவை மேடையில் எடுத்துக்கேன் ப்ளீஸ். என் டேரக்ஷன் டக்குன்னு வந்துருங்க, ஓடி வந்துருங்க எல்லாருமே வந்துருங்க, டக்குன்னு வாங்க ப்ளீஸ் 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 எல்லோரும் வந்துருங்க. சொல்லு அப்படியே பர்டிகுலர் ஆர்டர் இல்லாமல் நான் சொல்லிடுறேன். ஷேரன் வந்துட்டு என்னோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டாங்க. தி பெஸ்ட் கம்யூனிகேட்டர், அவ்வளோ அழகாக ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. மிஸ்டர் லோகன் பிஎல், அவர் வந்துட்டு ஒரு அட்வொகேட்டு, பார் கவுன்சில் பாஸ் பண்ணிட்டாரு. எனக்கு இங்கே நிறைய டவுட்ஸ் இருக்கும்போது நான் அவனை வச்சு தான் எல்லா இடத்துலையுமே ரிசர்ச்சுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான். அருண் மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் டேரக்டராக வருவான். எனக்கு அதில் ரொம்ப பெருசாக நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்குமே. எனக்கு இந்த படத்தில் எவ்வளோ வேலை தெரியுமோ, எனக்கு அதாவது எந்த ப்ராசஸ் எந்த இடத்துல எங்கே நிற்கிது அப்படின்னு தெரியுமோ, அதை விட அதிகமாக தெரிஞ்ச என்னோட கோ டைரக்டர் மிஸ்டர் ஹரிஸ் பிரதர் இப்போ வரைக்கும் கூடவே இருக்காரு, எங்கேயுமே போகல, அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சதில்லை, அதுக்கு ரொம்ப நன்றி. விஸ்வா, இந்த செட்டில் யார் டைரக்டர் சீக்கிரமாக ஆகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சால் அவனை தான் நான் கை காட்டுவேன், டக்குன்னு அவன் டைரக்டர் ஆயிடுவான். எல்லாத்தையும் மிரட்டி வேலை வாங்குற ஒரு பெரிய ஆள். அதுலன் ப்ரோ, நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டது தான் ஜாஸ்தி, என்னோட பயங்கரமான சீனியர், எனக்கு ஷூட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதோட சேர்த்து என்னோட கோ டைரக்டர் ரியோண்ணே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரிண்ணே, தேங்க்யூண்ணே. அதான் நான் ஏன் திரும்ப ரியோனை நான் மேலே கூப்பிட்டு இருக்கேன்னா, இந்த ஆஞ்சநேயர் ஏபிடி பார்சல் சர்வீஸ் இப்படி தூக்கிட்டு போவார் இல்லைங்களா, அந்த மாதிரி லிட்டரலாக இந்த படத்தை தான் முதுகில் சுமந்து என்னையும் சேர்த்து சுமந்து கூட்டிகிட்டு போனது ரியோனா. ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, தேங்க்யூ. ப்ளீஸ் இது கடைசியாக ஒரு பெரிய நன்றி ஒருத்தனுக்கு சொல்லணும். ஒரு சம்பவத்தை வச்சு நான் ஆரம்பிச்சிடுறேன். சாரி, என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்றி. என் மனைவிக்கு, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அண்ணனுக்கு ஏன் ரொம்ப எல்லாரும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க, எனக்கு அண்ணன் தான் முதல்ல. வீட்டில் பொருளாதார சூழலில் யாராவது ஒருத்தர் தான் படிக்க வைக்க முடியும் அப்படின்ற நிலைமை வந்தப்போ, தம்பியை படிக்க வைங்க, நான் போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அன்னைக்கு வேலை செஞ்சு என்னை படிக்க வச்சு எங்கள் அண்ணன் தான் என்னுடைய முதல் தெய்வம். படித்ததுனால எனக்கு என்ன கிடைச்சதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவை இல்லாமல் நான் இங்கே இல்லவே இல்லை. ஸோ எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா, இப்போது மனைவி, 2 வருஷமாக அவங்க கூட நான் இல்லவே இல்லை. அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் எவ்வளோ இது பண்ணாலும் கூடவே வர்ற என் மனைவி, அப்புறம் எங்கள் மாமனார், எல்லாருக்குமே பெரிய நன்றி. ஏன்னா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது எனக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு நன்றி. இது ஒரு 10 வருஷ கனவு. நான் உள்ளே வந்தது வந்துட்டு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோடு தான் உள்ளே வந்தேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, வெறும் எழுதணுன்ற ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு. விகடனில் எழுத மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் ஆகும், நிறைய ஷோஸ் டைரக்ட் பண்ணியும், காலங்களுக்கு கதை எழுதும், ஒரு 30க்கும் மேற்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது பண்ணியும், இது எல்லாத்துக்குமே எனக்கு முதுகெலும்புன்றதை விட என்ன சொல்கிறது, என்னை இப்படி ஏற்றி அழகு பார்க்குற ஒருத்தன் அப்படின்னா என் நண்பன் விக்னேஷ்காந்த். நான் டேரக்டர்னா அதுக்கு அவன் தான் காரணம். அவன் எனக்கு நன்மை கிடைச்சதுனால மட்டும்தான் நான் டேரக்டர். அது உண்மையாக தான் சொல்கிறேன். வேறு யாரும் அவனுக்கு நன்மை கிடைச்சாலும் அவங்க டேரக்டர் ஆயிடுவாங்க, அதில் எந்த அளவுக்கும் சந்தேகமே இல்லை. இப்போது கடைசி நேரத்தில் நான் கண்டென்ட், இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து இந்த பாங் டிஜிட்டல் தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அவங்க பண்ணுறாங்கன்றது வரைக்கும் எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். என்னை வேறு எந்த டென்ஷனும் எனக்கு கொடுக்காம எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுலேருந்து அதிகமாக நான் கெட்ட வார்த்தையில் திட்டினதான் அவனதான். எல்லாத்துக்குமே கூட இருந்து என்னை விட்டு விலகாமல் இருந்ததுக்கும் சரி, நான் எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் என் கூடவே இருந்ததுக்கும் சரி. ஒரு புக்கே எழுதணும்டா, இது பத்தாது இங்கே இருக்கிறதெல்லாம். ரொம்ப நன்றி சொன்னாலாம் தப்பு, நான் அதை திரும்பி செய்யணும்னு தான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய செய்வேன், உனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன். ரொம்ப நன்றிடா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். அண்ட் ரியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் திஸ் ஈவென்ட். தேங்க்யூ, நன்றி. நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக. இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஃப்ரம் ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் பிளாக் ஷீப் ஃபேமிலி. இப்படி சொல்லிட்டேன்னா எங்கே போனாலும் சொல்லிடுவேன். ஓகே, இந்த மானிட்டர் சுத்தமாக எடுக்கலண்ணே ப்ளீஸ்ண்ணே. இந்த மானிட்டர் பாத்தீங்களா, ஆங்கர் மோட். ஹலோ, இவ்வளவு நான் வந்தேன், எந்த விஷயமும் நான் சொல்லாம. இப்போ பாருங்க, இப்போ எப்படி கேக்குது பாருங்க. இதுதாங்க இந்த மாதிரி டிமாண்டிங்கா ஒரு பர்சன் வேணும் அப்படிங்கறது சொல்லணும். சரி அப்படிலாம் இல்லை, உங்க வேலையை சர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஜே, விஜே, ஆங்கர், லிரிசிஸ்ட் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்படி இல்லை, ஏன்னா எல்லா வேலையும் சேர்த்து பார்க்கல, ஏதாவது ஒன்னாவது உருப்படியா வந்துருமான்னு பார்க்குறேன், எதுவுமே வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பேராவது கரெக்டாக வாங்கிடணும்னு நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். பட் 2015
ஸ்மைல் சேட்டையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் ஆகி பிளாக் ஷீப்பில் ஒரு 5 பேர் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து சேர்ந்து தமிழகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வந்து வாய்ப்பு கிடைக்காம தேடிட்டு இருந்த 5 பேர் ஏதோ ஒரு வாய்ப்பை நம்மளே உருவாக்கணும்னு ஆரம்பிச்சு 5 10 ஆகி 25 ஆகி 100 ஆகி 200 ஆகி 350 வரலையும் போன ஒரு டீம்னா பிளாக் ஷீப். அதுக்கு ஒரே காரணம் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து யாரோ வச்ச நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையும் சந்தோஷமும் தான் இந்த இடம் வரலையும் கொண்டு வந்திருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையை தான் இப்போ சக்திவேல் அண்ணனும் விஜய் அண்ணனும் இங்கே வச்சிருக்காங்க பிளாக் ஷீப் மேல நம்புறேன். ஏன்னா இது ஒரு பெரிய பொறுப்பு, அந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற அந்த பொறுப்பு. இதுவரையிலும் எப்படி எல்லாமே நம்பிக்கையை காப்பாற்றி அந்தந்த இடங்கள்ல இருந்து நாங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டு இருந்தோமோ அது மாதிரி இந்த நம்பிக்கையும் காப்பாற்றி இருக்கோம் இன்னும் 31க்கு அப்புறமும் இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட மேடைக்கு இருக்கேன். சார் தேங்க்ஸ்ண்ணா. இது நல்லா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஏடி டீமை பற்றி யாரோ குறை சொன்னோம். ஐ நெவர் அக்செப்ட். தேங்க்யூ தம்பி, உங்க கூட பணிபுரியறதுக்கான வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுத்தீங்க, நன்றி. எனக்கு மட்டும் இல்ல, யார் அவங்க கூட பணிபுரிஞ்சாலும் அவங்க பணிபுரியறதுக்கான வாய்ப்பை இவங்க கொடுப்பாங்க நமக்கு. வேலையை சொல்லிட்டு அந்த வேலையை நம்மளே பண்றதுக்கான வாய்ப்பையும் கொடுப்பாங்க. அதான் நம்மளோட ஏடி டீம். லக்கிலி, வெரி லக்கி கலை டு ஹேவ் தெம். சூப்பர். உண்மையிலே அவர் பாவம்லாம் கிடையாதுங்க. நீங்க ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட் அவர்கிட்ட வந்து நடிச்சு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க டைரக்டர் பாவமா இல்ல நாங்கெல்லாம் பாவமா. பட் ஏன் எல்லாரும் அந்த டைம்ல இருந்து அவர் பாவம்னு சொல்றாங்க? நீங்க தான ஓபனா உண்மையா எல்லாம் சொல்லுவீங்க, சொல்லுங்க. நான் அவனை பத்தி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சா இங்க 100 கேமரா வேற இருக்கு, நிறைய சொல்லணும்னு தோணுது எனக்கு. ஆனா நான் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க கலை. ஏன்னா நேத்தில இருந்து ஒரு போராட்டத்துல இருக்கான் வீட்டுல. ஏற்கனவே ப்ரொமோஷனல் இன்டர்வியூல எல்லாம் வந்து சும்மா போகலாம். என் பொண்டாட்டி என்னை கிரிக்கெட் விளையாட விடல, என் பொண்டாட்டி தோசை சுட்டு தரலன்னு சொல்லி நேத்தி காலையில இருந்து இங்க இருந்து போயிட்டு வர்ற வரலையும் கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஐயோ அது ப்ரொமோஷனல் இன்டர்வியூமா, தெரியாம சொல்லிட்டேமா அப்படின்ட்டு. அவரு சொல்றது இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க, மொத்த கேமராலும் பதிவாயிடுச்சு. நீங்க என்ன சொல்லி எஸ்கேப் ஆக போறீங்கன்னு தெரியல. சூப்பர், மகிழ்ச்சி. இந்த 10 வருஷம் முன்னாடி பிளாக் ஷீப் என்னவா இருந்தது, இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு காரணம் இங்க வந்த பசங்க, அந்த ஃபர்ஸ்ட் கோர் டீம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரலையும் எல்லாரோட உழைப்பு தான் காரணம். இது ஆர்ஜே விக்னேஷ்ன்றது ஒரு பேர் இல்லை, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய உழைப்பு தான். இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க பசங்க. இந்த 10 வருஷம் முன்னாடி இப்போன்றதை விட நான் இன்னும் சந்தோஷமா சொல்றது, இப்போ பிளாக் ஷீப் ஃபைன்ஸா இது முதல் வருஷம். நம்மளோட படம் 2019 நெஞ்சமுண்டு நேர்மீண்டு ஓடராஜால இருந்தே பிளாக் ஷீப் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்ன்ற அந்த டைட்டிலோட இதுதான் நம்மளுடைய முதல் வருஷம். இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன ஆக போறாங்கன்றதான் நான் பாக்குறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் பின்னாடி இங்க சொன்னாங்களே, நான் ஒவ்வொரு தான் தனித்தனியா சொல்லணும். கேஜியில் ஆரம்பிச்சு நம்ம ஜீனி, ஜீனின்னு அவர் சொல்லுவாரு. ஏன்னா கேட்கறதெல்லாம் கொடுக்குமா ஜீனி. மியூசிக் டைரக்டர் வந்து அவருக்கு எவ்வளவு பேரு, பூக்கி, ஜீனி. ஆனா அந்த மனுஷன் கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பூக்கி இருக்கான், இங்க பாருங்க. அது கியூட். கியூட் பூக்கி. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்ல ஸ்டேஜ்ல. சொல்ல மாட்டாரு. ஓகே, அதுதான். இன்னும் யங்னு கல்யாணம் ஆகாத மாதிரி அவரை போர்ட்ரே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல. ஐயோ வெரி லக்கி. அது क्वेश्चனே கிடையாது. ஓகே, நீங்க வந்து யூ ஆர் வெரி லக்கி டு ஹேவ் ஹர், இல்லையா? ஓகே, இதுவும் பதிவாயிருச்சு. கலையரசனுக்கு இன்னைக்கு ஃபோன் இருக்கு வீட்டுல இருந்து. நீ என்னைக்காவது சொன்னியா பாரு மியூசிக் டைரக்டர் சொன்னா இருப்பார் லக்கின்னு. ஐயா அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்களா? சூப்பர். ஐ அம் ஆல்சோ வெரி லக்கி டு ஹேவ் ராசாத்தி இன் மை லைஃப். சார் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண தெரிஞ்சேன் நான். இல்ல, இதுக்கெல்லாம் சேர்ந்து டைரக்டர் வந்து என்னெல்லாம் கம்பன்சேட் பண்ணி சொல்ல போறாருன்னா வந்து தெரியல. ஓகே, சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு சித்துக்குமார் இருக்க போற உயரம், இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு கேஜி மச்சான் ஆக்டராகவும் டைரக்டராகவும் கிரியேட்டராகவும் ஆக சிறந்த இடத்தை தொட போறான் அவன். கலையரசன் தங்கவேல் டைரக்டரா, இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம கூட இருக்க ஜென்சன், மாதேஷ் அண்ணன், எஸ் எல்லாருமே ஏற்கனவே பெரிய இடங்களை தொட்டவங்களும் நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பயணிச்சுட்டு இருக்க நிறைய பேர் அடுத்த கட்டம் நோக்கி போறாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு தான் உண்மையிலேயே எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கேன். இந்த படம் உருவாகிறதுக்கு கருவாகிறதுக்கு காரணமா இருந்த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் வந்து ஏதோ ஒரு இதுல ஆண்களுடைய பிரச்சனையே பேசணும். ஏன்னா பெண்கள் பிரச்சனையே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியம் அந்த சமூகத்துக்கு. ஆனா ஈக்குவலி ஆணுடைய கண்ணீரை சொல்றதுக்குன்னு ஒரு படைப்பு இல்லையே அப்படின்னு யோசிச்சோம். அதுல இருந்து தான் இது தொடங்குனுச்சு அந்த படைப்பு. அந்த ஸ்பார்க் வந்து நம்ம பாலா அண்ணன்னு சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். அதுக்கப்புறம் அதை உடனே கொண்டு போய் ஸ்கிரிப்ட் ஆக்கணும்னப்ப இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுத்துக்கு சொந்தக்காரரான சிவகுமார், எஸ், ஸோ சிவகுமார் வந்து ஒரு பெரிய பங்கு வச்சிருக்காரு. அது மொத்த டீமுக்கும் தெரியும். அண்ட் சிவகுமாரும் டைரக்டரா சொல்றேன், இந்த வருஷம்
மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் தமிழ் சினிமால பேர் வாங்க போற ஒரு படைப்பை பண்ணிட்டு காத்துட்டு இருக்காரு அவரும். ஸோ அவரையும் அப்படிதான் பார்க்க போறோம். அவருடைய ரைட்டிங்ல கலையரசன் தங்கவேலோட இயக்கத்துல நிச்சயமா ரொம்ப நல்லா வந்து நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் படம் மக்கள் கீழே போகும்போது எல்லா அண்ணன்களும் சேர்ந்து எப்பவும் போல எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஊடகத்துறை சார்ந்த அத்தனை பேரும் உங்க வீட்டு பிள்ளைகளா நினைச்சு எங்களை சப்போர்ட் பண்ணி காப்பாற்றி விடுவீங்கன்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அதுல சூப்பர், வெரி குட், அமேசிங், எக்ஸம்ப்ளரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் as a creative producer இதுலயும் நீங்க பட்டை கலப்பணும், சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, நீங்க நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நம்மளே வந்து பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து நம்ம அவார்ட்ஸ் எல்லாம் வழங்கியிருக்கோம், ஒவ்வொரு டைட்டில் வச்சு அந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பட் இந்த நேரத்துல நீங்க வந்து உங்களோட படத்துல நடிச்சவங்களுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு ஒரு அவார்டு கொடுக்கறதா இருந்தா என்ன அவார்டு? அதான் நம்ம நிறைய அவார்டு கொடுத்து வாரம் அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இன்னும் அவார்டு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அவார்டு கொடுக்குற கம்பெனிக்கெல்லாம் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த மொமெண்ட் வந்து என்ன அப்படின்னா உங்க படத்துல நடிச்சவங்களுக்கு நீங்க ஒரு பேர் வச்சு ஒரு அவார்டு. ஓகே, அதை நான் கொடுக்கறத விட நான் ஹோஸ்ட் பண்றேன். நான் ஹோஸ்ட் தான். நான் எப்பயுமே நம்ம அதுதான். ஏன்னா இங்க தான் பேமெண்ட் கிடைக்கும் நிரந்தரமா. ஓகே, போகும்போதே வாங்கிட்டு போயிடலாம். அதனால அப்படி ஹோஸ்டா இருக்கேன் அந்த அவார்டுக்கு. ஓகே, ஆண் பாவம் விருதுகள், ஆண் பாவம் அவார்ட்ஸ் 2020. ஓகே, ஒவ்வொரு கேட்டகரியா வரட்டும். டைரக்டர் நீங்க சூஸ் பண்ணுங்க. டைரக்டர் ஓகே, அவார்டு வரும். அதை நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ நீங்களே சூஸ் பண்ணி உங்க கையால கொடுக்கலாம். ஓகேவா? வரீங்களா ப்ளீஸ்? இட்ஸ் டைம் டு டைரக்டர் கலையரசன் தங்கவேலு அவர்கள் வேட்டியை நல்லா எடுத்து விட்டு வாங்க ப்ளீஸ். ஓகே, ஆர் யூ கம்ஃபர்டபுள்? ஒட்டிக்கோ கட்டிக்கோ ப்ராப்பர். ஓகே, டன். ஸோ மைக் வேணாம், அவர் வந்து சொல்ல நானே இந்த மைக். ஓகே ஓகே ஓகே. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆண் பாவம் விருதுகளுக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ முதல் விருது என்ன கேட்டகரி பார்த்துடலாம். கேட்டகரி வருமா அதுல? அதெல்லாம் வராது சார். அது வராது. பெரிய நாங்க ஆன் ஸ்டேஜ்லயே இதாக பண்ணுவோம், அங்கிட்டு எல்லாத்தையும் கேட்டதாக பண்ணுவோம். சரிங்க பாருங்க, உங்க கையில வந்து கார்டா வரும், அதை மட்டும் நீங்க சொல்லுங்க சார். ஓகே, இந்த முதல் கேட்டகரி என்னன்னா வந்தாதான் வருவான் அவார்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்க ஏன்னு சொல்லி தான் கொடுக்கணும். செட்ல வந்தாதான் வருவான் அவார்ட்ஸ். இது செட்டை விட டப்பிங் சொல்லலாம். இவன் தான் அது. டப்பிங் வர சொல்றதுக்கு கெஞ்சணும். ஏன்னா நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் சென்னையில இருந்து அவனை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படியாவது பிடிச்சி கூட்டு வந்துடலாம் அப்படின்னா எப்படியோ ஒரு 3, ஏன்னா நிறைய போர்ஷன் இருக்கு அவனுக்கு. அந்த டப்பிங் முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப அங்கே இருக்கிற பசங்க தான் ரொம்ப அடியே திட்டு வாங்கினானுங்க. பட் ஆனால் கடைசியில் முடிச்சு கொடுத்துட்டாப்ல ரொம்ப பக்காவா. எத்தனை கரெக்ஷன் சொன்னாலும் வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ புவி, நன்றி. எஸ், இந்த அவார்டை நானே வாங்கிக்கவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்த்தீங்களா? யூ அடிச்சலாம் இருக்காங்க இதுல, வந்தாதான் வருவாங்க. அடப்பாவிகளா. தேங்க்யூ. இந்த அவார்டை என்னோட பிளாக் ஷீப் டீம் ஒட்டு மொத்தத்துக்கும் நான் வந்து டெடிகேட் பண்றேன். அவங்களால தான் ஒரு முறை நான் லேட்டா போறேன் டப்பிங்க்கு. ஸோ தேங்க்யூ. செட்டு கரெக்டாக வந்துடுவான். டப்பிங்க்கு வராது. எனக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்குதோ அதே அளவு மணி சாருக்கு இருக்கும். பிரதர் உங்க கால் மட்டும் இல்லை பிரதர், ஏன் காலை எடுக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. அடுத்த அவார்டா சிங்கிள் டேக் சிங்காரம். ஐயோ, இதை கொடுத்துருக்கலாம்ல, பேர் வாங்கியிருப்பில்ல. இல்ல, அது டைரக்டர் தான் சூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் டேக் சிங்காரம் அவார்ட்ஸ். ஒரு சீன்லயும் ஒவ்வொருத்தரும் சிங்கிள் டேக்ல நிறைய பண்ணியிருக்காங்க. இவன் கிளைமேக்ஸ்ல நிறைய சிங்கிள் டேக் எடுத்தான், சூப்பரா பண்ணிட்டாப்ல. எக்கச்சக்கமா நிறைய வாங்கினது 2 பேர் ஈக்குவலா கொடுக்கணும். நான் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்னு ஜென்சன் அண்ணன், இன்னொன்னு ரியோ அண்ணன். 2 பேருமே சிங்கிள் டேக் சிங்காரம். ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட் யுவர் அவார்ட்ஸ். யாருக்கு 2 பேர்ல? ஜென்சன் அண்ணன் 2 பேருமே. ஓகே ப்ளீஸ். என்ன மேட்டர்னா நான் தான், அவங்க தான் கேட்பாங்க இன்னொன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சார் படம் இப்பவே அவார்டு வின்னிங் படம் சார். 6 அவார்டு கே வின்னிங். தேங்க்யூ. வெரி ப்ரவுட் டு ஹேவ் யூ ஹியர். அடுத்த அவார்டு சார். நானும் ரவுடி தான். கொஞ்சம் கோக்கியா இருந்தாரு. எப்படின்னா கொஞ்சம் போதையா இருந்தாப்புல. அவர்கிட்ட வேணும்னே போய் வம்பிழுத்து அவனை இன்னைக்கு நான் அடிக்க போறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஏமா கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்னு சொல்லி உங்களை அடக்கி வச்சு கூட்டு வந்தது மாலை வைக்காதான். கொஞ்சம் விட்டா எகிரி அடிச்சு ஒருத்தர் வம்பளத்துக்கிட்டே வந்தான். இது இவங்களை கூப்பிட்டு, பிரபாகரனை கூப்பிட்டு, நீ அங்க போய் நிக்கிறியா, நான் உன்னை திட்டுற மாதிரி அவனை திட்டிடுறேன். பயங்கரமான ரவுடி. ஆக்சுவலா அந்த அவார்டு உங்களுக்கு மட்டுமே தான். ரவுடி தான் அவார்ட் கோஸ் டு மாளவிகா மனோஜ்.
அதுக்காக நீங்க வந்து மேடையில் வைத்து டைரக்டரை மிரட்டக்கூடாது மாளவிகா, ப்ளீஸ். மேடையில் வைத்து டைரக்டரை மிரட்டிய மாளவிகா டைட்டில். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து ஆலினால் அழகுராஜா அவார்டு. இதுக்கு ஆப்ஷனே இல்லை, ஒரே ஒரு ஆள் தான். டேக்ல இருந்து, ஸ்டோரி போர்ட்ல இருந்து, வசனத்துல இருந்து, கடைசியா சவுண்ட் மிக்சிங் வரைக்கும் எங்கூட ஈக்குவலா எல்லாத்தையும் சாவடிக்கிற ஒரே ஒரு ஆள் வந்துட்டு ரியோனன் தான். ரியோனன் தான் இந்த ஆளினால் அழகுராஜா. என்னோட ஆக்சுவலாக நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் இப்பயே சொல்லிடுறேன், எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி கடைசியா சொல்ல போற அந்த கோ டைரக்டர் அப்படிங்கிற பட்டத்தை வந்துட்டு ரியோனனுக்கு தான் கொடுக்கணும். இந்த படத்துல அவர் ஹீரோ மட்டும் இல்ல, கோ டைரக்டரும் கூட தான். அதனால இந்த அவார்டு வெல் டிசர்விங் ஃபார் யோனே. ஆலினால் அழகுராஜா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல நீதான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க முடிஞ்சளவு ரிப்பீட்ல அவார்ட் கொடுக்குறீங்க. ஓகே, இம்சை அரசன் அவார்ட். மறுபடியும் ஒரே இருக்கும். இம்சை அரசன் இது நிறைய பேர் கொடுக்கலாம். சார் அரசன் சார், நீங்க ஒய்ஃப் யோசிக்கிறீங்களா? இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஓகே, இல்ல கேட்டேன் சார். இம்சை அரசன் யாரு கொடுக்கறது தெரியலையே. மணி சார் கூப்பிட்டு. எஸ் சிஓ ப்ரொடக்ஷன் மணி சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு அவங்க இப்படியே எடுக்க முடியாது. சாரி சாரி. எனக்கு இந்த கடந்த 2 வருஷத்துல நான் என் மனைவி கூட இருந்ததை விட, என் குழந்தை கூட இருந்ததை விட, தப்பா போயிருண்டா அப்படி சொல்றேன். குழந்தையோட ரியோனன் கூட, மாளவிகா கூட ஃபோன் பேசினதை விட, ஸ்பெண்ட் பண்ணதை விட, எல்லா இடத்துலயும் என் கூட இருந்த ஒரே மனுஷன் மணி சார் தான். நைட்டு 10 மணி 11 மணி எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாரு, காலைல கால் பண்ணாலும் எடுப்பாரு. ஒரு தடவை கூட சொல்லிக்கிட்டதே இல்லை. அப்படி வச்சுக்கலாம். கொடுங்க இம்சை அரசன் அவார்ட் ப்ளீஸ். எஸ் ஆக்சுவலா எப்பயுமே சொல்லுவோம் பிளாக் ஷீப் வந்து குடும்பம்னு. அப்படிதான் நம்ம என்னதான் பிசினஸ் பண்ணாலும் வேலைகள் செய்தாலும் குடும்பம்னு சொல்லுவோம். அதே ஃபீலை கொடுக்கக்கூடிய குடும்பம் ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன். நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் உண்மையிலேயே அண்ணன்களா, ஒரு ஃப்ரெண்டா, சகோதரனா, இப்படிதான் டிராவல் பண்ணுவோம். எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டீம், சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்க ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல மணி பிரதர் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு அந்த படத்துக்காக. நன்றி. ஈக்குவலி விவேக் பிரதர், தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். இந்த ஸ்பேஸ் கொடுக்குறாருல்ல, கிண்டல் பண்றதுக்கும் சரி, மேல கூட்டு வர்றதுக்கும் சரி. நீ வாங்கிக்கோ. தேங்க்யூ 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 திரு கலையரசன் அவர்களே. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ நன்றி நன்றி. ஆனா ஒன்று விக்கி, என்ன அப்படின்னா பொதுவாக படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அவார்டு கொடுப்பாங்க. ஆனா நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான், அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் வந்து நீங்க அவார்டு கொடுத்துருக்கீங்க. அப்படிதான் எப்படி இருக்கு? ரொம்ப கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம குடும்பத்துக்கு நம்ம அவார்டு கொடுக்காம வேற யார் கொடுப்பா? பட் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஒரு செக்மெண்ட். தேங்க்யூ. ஹாப்பியா என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத இங்கே வந்து ஷேர் பண்ணாலும் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ once again. Let's give it up for our creative producer ஆர்ஜே விக்னேஷ்கா. தேங்க்யூ so much. மகிழ்ச்சி. வண்டர்ஃபுல்லா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு முறை எஸ் தேங்க்யூ. ரவுண்ட் ஆஃப் தேங்க்யூ